லிக்கரோட பிரச்சனைகள்லாம் டக்குன்னு இது 1 night கேம் கிடையாது, 1 day கேம் கிடையாது. இது எல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னா இது ஒரு லாங் டைம் ப்ராசஸ். ஏன்னா இதை ஒரே நாள நம்ம இந்த டாஸ்மாக் துறையை திருப்பி சினிமாவில் வர மாதிரி மாற்ற முடியாது. இட்ஸ் எ ப்ராசஸ். இந்த ப்ராசஸை இன்னையில இருந்து ஆரம்பிச்சிட்டோம். இன்னையில இருந்து நிச்சயம் கூடி சீக்கிரம் அந்த ஸ்டிக்கருக்கான ஒரு மாற்று ஏற்பாடுகளை நிச்சயம் டாஸ்மாக் பண்ணும். அதே மாதிரி திருப்பியும் எல்லா கடைக்காரர்களுக்கும் தெளிவா சொல்றேன், எல்லா வார் நடத்தக்கூடிய உரிமையாளர்களுக்கும் தெளிவா சொல்றேன், 10 மணிக்கு மேல தமிழ்நாட்டுல எந்த பகுதிகளிலாவது கடைகள்ல பிளாக்ல நீங்க இந்த விற்பனை செய்ய வந்தது தெரிஞ்சுன்னா நிச்சயம் அந்த கடை எந்த கடை நம்பருக்கான அந்த விற்பனையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த விற்பனையாளரை கண்காணிக்க தவறிய மாவட்ட அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும். ஸோ இதுல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இது தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சி. இந்த ஆட்சியாவது மக்களுக்கு, அதாவது மதுக்கு எதிரான ஒரு கொள்கை கொண்டவர்களா இருந்தா கூட அந்த மதுவை முறைப்படுத்தாம விட்டுட்டோம்னா, இந்த மாதிரி டாஸ்மாக் நிர்வாகம் இல்லைன்னா கள்ளச்சாராயமும் பல போதைப் பொருட்களும் நம்ம மண்ணில் வந்துடும். அதுக்கு ஒரு உதாரணம் தான் கள்ளக்குறிச்சிங்கிற மாதிரி ஒரு இடம். இவ்வளவு செட்டப் இருக்கும் போதும் அந்த கள்ளக்குறிச்சியில ஒரு அந்த கடந்த ஆட்சிகள்ல ஒரு சாராயம் கொண்டு வராங்கன்னா இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வந்த துறை தான் இது. நிச்சயம் இந்த டாஸ்மாக் துறை தமிழ்நாட்டுல இந்த 43 வருஷங்களா இருந்த மாதிரி இல்லாம ஒரு நல்ல ஒரு துறையா முடிஞ்ச அளவுக்கு டாஸ்மாக் மூலமா மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை மூலமாக மதுவினால் ஏற்படும் பாதிப்புகளை பள்ளிகள்ல இருந்தே தொடங்கி கொண்டு வரணும். ஏன்னா இது ஒரு தலைமுறை மாறினா மட்டும்தான் இந்த பழக்க வழக்கங்கள் மாறும். இதோட விற்பனைகள் குறையும் போதுதான் கடைகளோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கும். இதுல நம்ம சடனா கடையை க்ளோஸ் பண்றோம். இப்ப தலைவர் சொன்ன மாதிரி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு 717 கடையை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லும்போது அதுல 430 கடைகளுக்கு மேல நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். இன்னுமே நான் இன்னைக்கு அதிகாரிகள்கிட்ட சொன்னது என்னன்னா, முதலமைச்சர் என்ன சொன்னாரோ அதை உறுதியா செய்யணும்னு சொல்லியிருக்கோம். அதுவும் கூடிய சீக்கிரம் அவர் சொன்ன டேட்ல பண்ணிடுவோம்.